ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா களக்காடு பக்கம்தான் அந்த இடம் அமைஞ்சிருக்குது. களக்காடு போகாண்டா மேற்கு மலை தொடரோட டச்சு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. விலை வந்து ரொம்ப சீப் ரேட், 27 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ஒரு சென்டோட விலை 15,000 ரூபா. மண்ணோட கலரை பாருங்கள், ரத்த கலரில் மண்ணோட இந்த கலரை பாருங்கள். நல்ல மண். 2 கிணறு இருக்குங்க. இதில் 2 கிணறு இருக்குது, 2 போர் இருக்குது, இபி சர்வீஸ் இருக்குது. முன்னால் மாட்டு கொட்டகையாக யூஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு கட்டடம். இது நார்மலாட்டு மாடு கட்டதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி இப்போ அது வந்து பயன்பெறாத அந்த மாதிரி இருக்குது. கிணறு பார்த்துருங்க, இது ஒரு கிணறு. இன்னொரு கிணறு காட்டுறேன். இதில் சர்வீஸ் இல்லை. இந்த மாதிரி ரூம் ஆட்கள் தங்குவதற்கு வந்து சின்ன ரூம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து எதுவுமே பயன்பாட்டில் இல்லை. இது வந்து 2வதாக உள்ள கிணறும் இபி சர்வீஸும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அங்கேருந்து இபி இருக்கிறனால கிணற்று மூலம் தண்ணியை டேங்கில் டாப்பில் கொண்டு இது பண்ணாங்க. 1 2 3 மாடிக்கிட்டே இருக்குது. 3வது ஸ்டெப்பில் டாப்பில் வந்து தண்ணி வந்து உள்ளே எடுத்து அங்கேருந்து எல்லா இடமும் சப்ளை பண்ணக்கூடிய அளவில் அப்போ உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும், தண்ணியோட ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ரூம் கட்டிடலாம் உங்களுக்கு. இது இப்போ ஓப்பனில் விட்டுருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு கட்டியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்ஸ் ஓப்பன்லேயே விட்டுருக்காங்க. இதெல்லாம் அவங்க நின்று 4 பக்கம் பார்க்கத்தக்க அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம். ஆனால் ஃபினிஷ் பண்ணல, கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. இது போக ஒரு மாட்டு கொட்டகை தனியாக இருக்குது. மாட்டு கொட்டகை அது வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணாத அளவுக்கு அது வந்து அதை விட்டுருக்காங்க. அந்த இடம்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள், இது ஒரு க்ளீன் பண்ண ஒரு இடம். அந்த இடம் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், சிவப்பு கலரில். அப்போ எல்லா இடமும் கூட நம்ம க்ளீன் பண்ணும்போது அதனுடைய இதே வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு போர். ஸோ இது ஒரு ஃப்ரண்டேஜ். நமக்கு இந்த இடத்துக்கு போவதுக்கான ஃப்ரண்டேஜ் களக்காடு பகுதியில் புளியங்குளம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. புளியங்குளத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. இது களக்காடு போகாண்டான். களக்காட்டுக்கு முன்னால் இருந்தே நம்ம ரைட்டில் வந்து கட் பண்ணிடணும். எஸ்என் பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேர். அதாவது இது மாநில நெடுஞ்சாலை. நாகர்கோயிலிருந்து பாபநாசம் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் களக்காடு நீங்கள் போகாண்டா அதுக்கு முன்னால் இருந்தே நம்ம ரைட்டில் கட் பண்ணி வந்தால் இந்த புளியங்குளத்துக்கு வந்துடலாம். இது போக உங்களுக்கு வேறு வழிகளும் பாதைகளும் இருக்குது. நல்ல தண்ணி செழிப்புள்ள இடம். அதாவது 4 பக்கம் பார்த்தீங்கன்னா குளம் தாங்க. இதில் வந்து ஒரு 20 அடி 25 அடியில் நிலத்தடி நீர் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு செழிப்பான இடம். சுற்றி உங்களுக்கு குளங்கள் நிறைய வச்சுருக்காங்க. இது இன்னொரு சைடு வந்து நம்ம வெளியே போவதுக்காக பாதை, அதாவது இந்த நிலத்தோட பேக் சைடும் போவதுக்காக உள்ள பாதையினுடைய அமைப்பு. ஓகே, தேங்க்யூ.